ஆசிரியர்களும் வந்திருக்கிறீங்க, தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறீங்க. ஒரு 2-3 செய்தி நான் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தேதிக்கு போறேன். என்னுடைய நல்ல நண்பர் சண்முக வடிவேல்னு பேரு, அவருடைய வாழ்நாள் முழுக்க ஆசிரியர் பணியிலேயே இருந்தவர். அவர் ஒரு செய்தி சொன்னார். அரசு ஆதரவு பெற்ற ஒரு பள்ளி, மாணவர்கள் லைன்ல நிக்கிறாங்க அசம்பிளிக்காக. அப்படி மாணவர்கள் நிற்கும் போது முடிஞ்சிட்டு அசம்பிளி முடிஞ்சு அவன் ரூமுக்கு போகும்போது கொஞ்சம் டிசிப்ளின்டா போக மாட்டான். கொஞ்ச நேரம் கட்டுப்பாட்டில் வச்ச உடனே அவனுடைய குணத்தை காட்டுவான். ஓடும்போது கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிட்டு ஓடுவான். அதுக்காக ஹெச்எம் சொல்றாரு, பிடி மாஸ்டரை கூப்பிட்டு, பெருவாரியா இதெல்லாம் மேய்க்க வேண்டிய வேலையே அவருக்கு தான். பிடி மாஸ்டரை கூப்பிட்டு சொல்றாரு, இது பாருங்க எல்லாம் வரிசையா லைனா போகணும், யாரும் கலாட்டா பண்ணக்கூடாது, நீங்க பாத்துங்க அப்படின்னு பிடி மாஸ்டர்கிட்ட ஹெச்எம் சொல்லிட்டு அசம்பிளியை க்ளோஸ் பண்றாரு. எல்லாரும் அவங்க வகுப்புக்கு போங்க அப்படி. ஒரு 3 பையன் என்ன பண்றான், லைன்ல ஓடாம மாறி ஓடி போயிட்டான். லைன்ல போகாம குறுக்க ஓடி போய் கிளாஸ்க்குள்ள போயிட்டான், ஓடுறான். பிடி மாஸ்டர் பிடிச்சிட்டார். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல அடி விளாசிடுவாங்க. பிடி மாஸ்டர் அடிக்கிறது அங்கேருந்து ஹெச்எம் பார்த்துட்டு அங்கேருந்து ஓடியாந்து, ஏன் அடிக்கிற பசங்க ஏன் அடிக்கிற அப்படி. சார் நீங்க தானே சொன்னீங்க லைன்ல தான் எல்லாரும் போகணும்னு, இந்த பசங்க 3 பேரும் லைன்ல நிக்காம ஓடி போயிட்டான், நான் பனிஷ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? ஒரு நிமிஷம், அவன் லைன்ல நிக்கலேங்கிறத பெருசா சொல்றியே, அவன் கால்ல செருப்பு இல்லை, வெயில் அவனால நின்னு போக முடியாதுன்னு உனக்கு தெரியலையா? அதாவது எவ்வளவு வித்தியாசமான ஒரு பார்வை பாருங்க ஒரு ஹெச்எம்க்கு. அவன் லைன்ல நிக்கலேங்கிறது மட்டும் உனக்கு தெரியுது, அவன் கால்ல செருப்பு இல்ல, வெயில் அவன் நின்னு போக முடியாது, கால் கொதிக்கும்னு உனக்கு தெரியலையா? அவன் ஓடுன என்ன குடிமொழிக்கு போச்சா? டக்குன்ட்டு நேரா பிடிஏ பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனை கூப்பிட்டு ஸ்கூல்ல எந்தெந்த பையனுக்கு செருப்பு இல்லைன்னு கணக்கெடுத்து உடனே செருப்பு வாங்கி கொடுக்கும்படியாக ஏற்பாடு பண்ணினார் அந்த தலைமை ஆசிரியர். இப்ப நம்ம என்ன கத்துக்க வேண்டியிருக்கு? விதிமுறைகளை பேசுவது, விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது மட்டும் நம்முடைய வேலை அல்ல. விதி மீறல்கள் நடக்கிற போது ஏன் விதி மீறல் நடந்தது என்று சிந்திப்பதுதான் மிகச்சரியான ஒரு தலைவனுக்கு உரிய இலக்கணம். எப்பெல்லாம் விதி மீறப்படுகிறதோ அப்ப ஏன் விதி மீறப்படுகிறது அப்படின்னு நாம யோசிக்கணும். அதை விட்டுட்டு விதியை மீறிட்டாங்கன்னு மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தா அது உண்மையான வளர்ச்சிக்கு இடம் தராது. விதி மீறப்படுகிற போதெல்லாம் அது ஏன் மீறப்படுகிறது என்று கவனிப்பதுதான் சரியான ஒரு தலைமை ஆசிரியனுடைய இலக்கணமாக இருக்க முடியும். இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாரு. இதுவும் ஒரு சண்முக வடிவேலு அவர் வாத்தியாரா இருந்த போது நடந்ததுதான். நீங்க கூட யோசிப்பீங்க, இவரை கூப்பிட்டதுக்கு அவரையே கூப்பிட்டுருக்கலாம் போல் இருக்கு. பரவாயில்ல, அடுத்த கூட்டத்துக்கு அவரை கூப்பிடுங்க, அப்ப அவர் இதே மாதிரி நிறைய சொல்லுவார். அவர் ஆசிரியரா இருந்ததால இந்த இன்னொரு சம்பவம் எனக்கு, அவர் ரொம்ப நல்ல நண்பர், அதனால அவர் சொன்னார், எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இவர் எக்ஸாமினர் கிளாஸ்ல நின்றுகிட்டு இருக்கிறார். அரை மணி நேரம் கழிச்சு வந்தா உள்ள வர முடியாது. பசங்க லேட்டா வந்துட்டானா அரை மணி நேரம் கழிச்சு பெல் அடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் உள்ள வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது. அந்த அரை மணி நேரம் பெல் அடிக்குது. அடிக்கிற போது ஒரு பையன் ஓடியாரான். ஒரு 1 minute லேட் ஆகி போச்சு. ஆனா ஓடியாந்த உடனே ஒரு பார்த்து உள்ள அப்படி உடனே பேப்பரை கொடுத்தாரு, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு, போய் எழுதுற போ அப்படின்னு அவனை உட்காத்தி வச்சார். இதை மேலேருந்து சீஃப் பார்த்துட்டார். அவர் மெதுவா அங்கேருந்து வந்து இவரை கேட்டார், யோ இவன் எப்பயா வந்தான்? இந்த பையன் இப்ப வந்தானே எப்பயா வந்தான்? இவர் பெல் அடிக்கிறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி வந்தான். போய் சொல்லாது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், என் கண்ணு ஒன்றும் ரிப்பேர் இல்லை, அவன் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் வந்தான், நீங்க உங்க கண்ணாடியை மாத்துங்க. இவர் பதில், இப்ப நான் ஒன்னும் பண்ண போறதில்லை அந்த பையனை, ஆனா உண்மையை மட்டும் சொல்லு, இவன் எப்ப வந்தா? இவர் சொன்னாரு, நீ அடுத்த ஜென்மத்துல கேட்டாலும் இதே தான் பதில். என்ன? அவன் பெல் அடிக்கிறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி தான் வந்தான். சொல்லிட்டு பசங்களை பார்த்து, வேணும்னா பசங்களை கேளுன்னாரு. பசங்க விட்டு கொடுப்பாங்க, சார் கரெக்டா வந்தா சார், பெல் அடிக்கிறதுக்கு 1 செகண்ட் முன்னாடியே வந்துட்டான். யோ வேலிக்கு ஓனா சாட்சியா போய கோச்சிட்டு போயிட்டேன். சாயங்காலமா க்ளோஸ் பண்றாரு. இப்ப நான் ஒன்னும் பண்ண போறதில்லை அந்த பையனை, இப்பவாவது சொல்லு. இவர் சொன்ன, நீ செத்து அடுத்த ஜென்மத்துல வந்து என்ன கேட்டாலும் என் பதில் இதே தான், அவன் பெல் அடிக்கிறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி தான் வந்தார். விட்டுட்டார். 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்றாரு. அவரால் இன்னும் அதை மறக்க முடியல, அந்த மனசுல அந்த வலியை மறக்க முடியல. யோ இப்பவாவது உண்மையை சொல்லியா? இப்பவும் அதே தான் பதில், 1 செகண்ட் முன்னாடி தான் வந்தான். ஏன் இப்படி பொய் சொல்ற? நான் என்ன அவனை பனிஷா பண்ண? இல்ல இல்ல உண்மையை சொல்லியா?
இவர் சொன்னாரு, இவங்க 2 பேரும் நல்ல மாதிரி வாவ போன்னு பேசிக்கிறார்கள். உனக்கு ரொம்ப தெரியுமா அந்த பையனை பத்தி? அந்த பையன் அப்பா அன்னைக்கு செத்து போயிட்டேன். நான் காலையில வர்றேன், ஸ்கூலுக்கு நடந்து வர்றேன், ஒரு வீட்டு வாசல்ல ஷாமியானா போட்டிருக்குது. ஏன்னா அங்க ஷாமியானா போட்டிருக்குன்னு கேட்டேன். அந்த பையன் அப்ப செத்து போயிட்டான் அப்படின்னு. நான் நினைச்சேன் அவன் பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு வரமாட்டான், பரீட்சை எழுத வரமாட்டான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவன் 1/2 மணி நேரம் லேட்டா என்னையா, 1 மணி நேரம் லேட்டா வந்தா கூட உடனேயா அப்ப செத்து கிடக்குறாங்க. அவன் பரீட்சை எழுதணும் வந்திருக்கிறாய. அடுத்த வார்த்தை சொன்னார், அந்த 1/2 மணி நேரம் கழிச்சா விடாதேன்னு ஏன் ரூல் வச்சான்? 1/2 மணி நேரம் கழிச்சா வெளியில இருந்து வந்து எழுதுறவன விடாதேன்னு ரூல் வச்சிருக்கான. ஏன் வச்சான்? 1/2 மணி நேரம் வரைக்கும் ரூமுக்குள்ள இருக்கிறவன் வெளியே போக கூடாது. ஏன்னா இவன் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போய் வெளியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு பையன் உள்ள வந்தா அவன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி படிச்சுட்டு வந்ததா போயிடும். என் கிளாஸ் ரூமை விட்டு ஒரு பையனாவது வெளியே போனானா? ஐயா போல. எப்ப வெளியில போலையோ அப்புறம் ஒருத்தன் உள்ள வந்தா என்ன கெட்டு போச்சு? நீ 1/2 மணி நேரங்கிறத பாக்குற, இந்த விதி ஏன் வச்சான்னு பார்க்கணுமே ஒழிய நீ 1/2 மணி நேரங்கிறத பார்க்கப்படாது. இந்த விதி ஏன் வச்சான்? கொஸ்டின் பேப்பர் வெளியே போய் அவுட் ஆயிட்டா அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் படிச்சு எழுத வந்தா தப்பா போயிடும்னு வச்சான். எவனுமே என் கிளாஸ் விட்டு வெளியே போலல்ல. ஏன் விதியை பிடிச்சுக்கிட்டே தொங்குறிய? விதியை ஏன் வச்சான்னு யோசிய. இதெல்லாம் ஒரு ஆசிரியர், இப்படி சரியா சொல்லட்டுமா, விதிகளை நடைமுறைப்படுத்துவது மட்டும் ஆசிரியர் வேலை அல்ல, சமூக அக்கறையோடு வாழ்வதுதான் ஒரு உண்மையான ஆசிரியனுடைய தலையாய வேலையாக இருக்க முடியும். அது சமூக அக்கறை. அவன் நல்லா இருக்கணுமே, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, அதை பற்றி அக்கறை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகா நம்முடைய ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு கருத்து சொன்னார். என்ன சொன்னாரு? மாணவர்கள் அனுமதிப்பதால் தான் நாம் ஆசிரியர்களாக. ரொம்ப பியூட்டிஃபுல் பொயட்டிக்கான வேர்ட், என்னால மறக்க முடியாது. இனிமே அது உங்களுக்கு இல்லை. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, தமிழ்நாட்டுக்கே சொன்ன மாதிரி தான், ஒண்ணு கவலையப்படாதீங்க, இனிமே அது உங்களுக்கு இல்லை. ரொம்ப எனக்கு ரொம்ப அப்படியே மனசை கொண்ட வார்த்தை. மாணவர்கள் அனுமதிப்பதால் தான் நாம் ஆசிரியராக இருக்கிறோம், நாம் ஏதோ ஆசிரியராக இருக்கிறோம் நினைக்காதீங்க அப்படின்னார். இட்ஸ் a very beautiful and poetical word. உண்மை. குழந்தைங்களுடைய நேச்சர் என்ன தெரியுமா? எஜுகேஷன் பற்றிய ஒரு பேஸ் தியரி நம்ம கொஞ்சம் யோசிப்போம். குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் கற்பிப்பதை விரும்புவது இல்லை. இந்த 2 வரி நம்ம தியானம் பண்ண வேண்டிய வரி. குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் பிறர் கற்பிப்பதை விரும்புவதே இல்லை. இது எப்படி நம்ம மேட்ச் பண்றது? எல்லாரும் புள்ளபெத்து வளர்த்தவங்க தான், நமக்கு தெரியும். இங்க இருக்கிறது 90-95% புள்ளபெத்து வளர்த்தவங்க தான். வீட்டுல குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது கத்துக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சாப்பிட உட்காந்து வைங்க. இவ்வளவு லேடிஸ் வந்திருக்கிறீங்க, பிள்ளைங்களை சாப்பிட உட்காந்து வைங்க. நீங்க என்ன பருப்பு போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு உனக்கு கொடுக்கறேன்னு கொடுங்க. எந்த குழந்தையாவது பொறுமையா வாங்கிக்குமா? நானே நானு நானு நானே நானே அந்த அப்பவே அந்த நான் ஆரம்பிச்சிடும். நானு நீங்க அது சாதம் சூடா இருக்கும், பருப்பு சூடா இருக்கும், நெய் சூடா இருக்கும், கை பொத்து போயிடும். அதுக்காக சொல்வீங்க கொஞ்சம் இருட, நான் அம்மா பிசைஞ்சு தரேன். ஒரு தள்ளிட்டு அவனால பிசைய முடியாது, அயன் பண்ணுவான். அந்த இலையில போட்டு அப்படியே அயன் பண்ணுவான். சுடுது அப்படிம்பா. இவ்வளவு சொல்றானே ஒழிய நீங்க பிசைஞ்சு கொடுக்க அலோவ் பண்ணுவானா? இல்ல. ஒவ்வொரு உயிரும் முன்னேறுவதற்கு காரணமே பிறரிடம் இருந்து கற்றுக்கொள்வதை விட தானாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கே காரணம். நானா செய்யும், நானா கத்துக்கணும், நானா இதை பண்ணணும் அப்படின்னு நானு அப்படிமா பாருங்க. இந்த நானுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? குழந்தைகள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், பிறர் கற்பிப்பதை விரும்புவதே இல்லை. இந்த தியரிக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அருமை சகோதரர் இறையன்பு ஐஏஎஸ் ஒரு அழகான ஒரு குட்டி கதை ஒன்று எழுதியிருக்கிறார். ஒரு அழகான பழைய கதை. ஒரு பெரிய பணக்காரர் நாய் வளர்த்தார். ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி ஒரு மேல்நாட்டு நல்ல ஒரு வர்க்கத்தை எடுத்து வீட்டில் வளர்க்கிறார். அதுக்கு உடம்பு சரியில்லை. மருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போய் ஒரு சிரப் மாதிரி ஒன்றை வாங்கிட்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்குறாரு. அது சும்மா குடிக்குமா, மருந்து குடிக்குமா? மருந்த ஆசையா குடிக்கிற ஒரே மிருகம். ஏன் சிரிச்சீங்க? நான் ஒன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே. இன்னும் மருந்து தைரியத்திலேயே வாழ ஆரம்பிக்கிற மிருகம். சார் கல்யாண வீட்டுக்கு போவான் சார்,
கல்யாண வீட்டுல காலம்பர பொங்கல் வடை கேசரி சாப்பிட்டு ஒரு 50% செத்துருப்பான், ஒண்ணுமே ஓடாது. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் செயலிழக்கணும்னு சொன்னா பொங்கல் கேசரி வடை போட்டாச்சுன்னா ஒரு 80% அவனை க்ளோஸ் பண்ணிடலாம், ஒண்ணுமே இல்லாம அப்படியே உட்கார்ந்துருப்பான். ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போலாமான்னு. யாரு ஒய்ஃப் வந்து கூப்பிடுவா, எங்க சாப்பிட்டு போலாமா, இங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு அப்படி. இவன் சொல்லுவான் டிஃபனே இங்க நிக்குதும்பா, குச்சியை வச்சு குத்து, இங்க டிஃபனே இங்க நிக்குது அப்படிம்பா. ஒய்ஃப் கிளியரா சொல்லுவா, இங்க சாப்பிடுறீங்களோ சாப்பிடலையோ வீட்டுல வந்து குக்கர் வைன்னு என்ன பிராணனை வாங்கக்கூடாது. எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க இங்க சாப்பிடுறீங்களா, தொண்டைக்குடியில நிக்குதா நெஞ்சுக்குடியில நிக்குதா, அதை பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. வீட்டுல வந்து குக்கர் வைன்னு என் பிராணனை வாங்கக்கூடாது. நான் இப்ப சாப்பிட போறேன், இவன் கேட்பான் நீ என்ன பண்ண, நான் காலம்பரை டிஃபனே சாப்பிடல, நேரா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க சார். உடனே என்ன பண்ணுவான், அந்த டைஜின் மாத்திரையை எடு அப்படின்னு மாத்திரையை வாயில போட்டுக்கிட்டே சாப்பிட வருவான். ஒரு கொடுமை சார். மாத்திரையை நம்பி உயிர் வாழக்கூடிய ஒரே விலங்கு மனித இனம் மட்டுமே. மாத்திரையை நம்பி உயிர் வாழ்கிற ஆச்சரியமான விலங்கு.